இன்னைக்கு ரெட்ரோ கிளாசிக்ல ஒரு வித்தியாசமான கொடூரமான ஒரு படத்தை பத்தி பார்க்கலாம். படத்துடைய பேரு ஸ்ட்ரேஞ்ச் சர்க்கஸ். இந்த படத்துடைய கதை என்னன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி குழப்பமான கதை தான். ஏன்னா இந்த படத்துல கதைக்குள்ள ஒரு கதை இருக்குது, எது ரியாலிட்டி எது இமேஜினரினே தெரியாது, அப்படிதான் போகும். மிக்ஸ்கோங்கிற ஒரு சின்ன பொண்ணுடைய நரேஷன்ல தான் இந்த படம் ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுடைய அப்பா என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணை செலோ பாக்ஸ், அதாவது அந்த செலோ வாசிப்பாங்க இல்லையா, அதோடைய கேஸ்குள்ள இந்த பொண்ணை அடைச்சி வச்சு இந்த அம்மாவும் இவரும் வந்துட்டு இன்டிமேட்டா இருக்கிறத வாலண்டரியா இந்த பொண்ணை பார்க்க வைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மாவை அப்படியே ஸ்வாப் பண்ணி அந்த செலோ கேஸ்குள்ள அவங்க அம்மாவை போட்டுட்டு இந்த பொண்ணை வந்துட்டு ரேப் பண்றாரு. இதனால இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ராமா வந்துடுது. ஒரு கட்டத்தில் இவங்க அம்மாக்கும் இந்த பொண்ணுக்கும் சண்டேல அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி அங்கே சர்வைவல் ஆனாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம சேனலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய படங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி நிறையாலாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ரெட்ரோ கிளாசிக்கில் இந்த மாதிரி படங்களை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு படம். ஏன்னா இது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த கதையோட ஒன்லைன் கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா ஒரு ட்ராமடைஸ்ட் மைண்ட் என்னென்னலாம் பண்ணும், தன்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றி வேற ஒரு ஐடென்டிட்டியாக மாறி வேற ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை அனுபவிச்சுட்டு எப்படி வந்துட்டு நம்மளால வந்துட்டு உயிரோட இருக்க முடியும்? அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஐடென்டிட்டியே தேவையில்லைல்ல, அந்த மாதிரி தானே போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த படங்கள்ல வந்துட்டு லேயர்ஸாக நிறையா இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகுது அப்படியே. நம்மளுக்கே வந்துட்டு படம் பார்க்கும்போது குழப்பமா இருக்கும், எது பொண்ணு எது பையன் அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கடைசியில தான் வந்துட்டு ரிவீல் ஆகும். கடைசியில வந்துட்டு ஓரளவுக்கு கிளியர் பிக்சரா கிடைச்சிடும். ஆனாலுமே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிளைமேக்ஸ்ல மறுபடியும் குழப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க நல்லா டீட்டெயில்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் பிக்சர் இந்த படத்துல கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய பிளட் அண்ட் கோர் வந்துட்டு ஏகப்பட்டது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செக்ஷுவலா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்க்க முடியல, அந்த மாதிரிதான் இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த படம் வந்துட்டு சைக்கலாஜிக்கலா அடிச்சிருக்கானுங்க, அப்படிதான் இருக்குது. இது வந்து 2004 வந்த படம். அப்புறம் அவங்க அப்பனுக்கு வந்துட்டு வேற வேலையே இல்லை, இதுதான் வேலையே, இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறதே தான் இவனுக்கு வேலையே, அப்படியே தான் போகும். அதே மாதிரி சில சீன்ஸ் வந்துட்டு நம்மளால கெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு இது முன்னாடியே நம்ம வந்துட்டு நிறைய படங்கள் இப்பெல்லாம் பார்த்தனால ரீவிசிட் பண்ணும்போது சில அதெல்லாம் வந்துட்டு நம்ம கணிப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்துட்டு பெருசா நீங்க எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு எண்டு கிளைமேக்ஸை வந்துட்டு உங்களால வந்துட்டு கரெக்டா வந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு குழப்பமான ஒரு சர்ரியலிசமா தான் இருக்கு. என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மாவுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே வீல் சேர்ல வந்துட்டு வேற ஒரு கேரக்டரா, வேற ஒரு எரோட்டிக் ரைட்டரா வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மிக்ஸ்கோங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான இவங்க பார்த்தீங்கன்னா அதுல வந்து வேற ஒரு ஐடென்டிட்டியில் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. அப்போ வந்துட்டு வேற ஒருத்தர் வருவான், இவங்களுக்கு அசிஸ்டண்டா வேற ஒருத்தர் யூஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி இது பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்துட்டு முதல்ல எல்லாம் ஒரு டிஸ்கவரி சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போடுவாங்க. அது என்னன்னா, ரியல் ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த கை பிடிக்கல, இந்த கை வந்துட்டு என்னது கிடையாது, அதனால வந்துட்டு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போயிட்டு அதெல்லாம் வந்துட்டு சர்ஜரி பண்ணி எனக்கெல்லாம் கையை எடுத்தோன்னே தான் இப்போல்லாம் வந்துட்டு எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சீரீஸ் வந்து முதல்ல வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது அந்த மாதிரியான ஐடென்டிட்டி பர்சனாலிட்டி வந்துட்டு இதுலேயுமே காட்டியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏன்னா அதில் ஒரு சீன்லேயே காட்டுவாங்க, நிறைய பேர் உட்காந்து வந்துட்டு அந்த ஸ்கார்ஸ் நிறைய மாற்றிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஏன்னு வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு இது பண்ணிக்கிறது தான். இப்படி அதாவது அந்த ட்ராமாவை வந்துட்டு இவங்க மாத்துறாங்க. அதுலேருந்து வெளியே வந்து வேற ஒரு ஆளா ஃப்ரெஷ்ஷாக வாழணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் என்னன்னா இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு பர்ஃபார்மராக தான் இருக்குமே தவிர வந்துட்டு ஒரு ரியலா அவங்களா இருக்கிறது இல்லைங்கிற மாதிரி தான் இந்த சர்க்கஸுடைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் காட்டுது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாஸ்க் அணிஞ்சு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டை வந்துட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு குறியீடாக தான் அந்த இதெல்லாம் வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் இந்த படத்தில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா இருக்கு. இது வந்துட்டு இது எங்கடா இந்த மியூசிக்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்தா கொரியன்ல இதை கேட்டிருக்கோம். ஆனால் ஜாப்பனீஸ்ல வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு
இதை வந்து பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க தான் முன்னாடியே இதெல்லாம் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி வந்துட்டு மியூசிக்கலாகவும் சரி, நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எப்படி அவனுங்க எடுத்திருக்கானுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு டார்ச்சர் இருக்கு அவனுக்கு, அது இருக்கு. அது வந்துட்டு தமிழில் ஒரு படம் வந்தது, நித்திலன் எடுத்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து இந்த நாட்டை மட்டும் எடுத்துட்டு அவர் வந்து அந்த படத்துக்கு வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் ஒன்று இருக்கு. ஸோ அதை இதுல இருந்து தான் வந்துட்டு அதை ஐடியாவை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் எப்படி இதை கன்ஃபார்ம் பண்றேன்னா, மகாராஜாக்குமே அவர் வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்துட்டு அதோடைய ஒரு நாட்டை எடுத்து நான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. படம் ஃபுல்லாகவே கேரக்டர் ஷிஃப்டிங்காக தான் இருக்குது. எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் இருக்கு, அதே மாதிரி இன்டர்னல் லேயர்ஸு, நரேட்டிவ் லேயர்ஸு, இந்த மாதிரி வந்து இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸுமே உள்ள ஷிஃப்ட் ஆகுது, கலந்து கலந்து வருது. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு இதாக இல்லாமல் லேயர்ஸ்குள்ளேயே லேயர்ஸாக வந்துட்டு பின்னி பெடல் எடுத்து வச்சிருக்கானுங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் நீங்கள் என்னதான் இவங்க வந்துட்டு தெளிவாக சொன்னாலுமே கடைசி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று காட்டுவாங்க. அது என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். ஆனால் அது வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அது வந்துட்டு ரியல் கிடையாது, அது வந்து ஒரு சர்ரியலான மேட்ரு தான். ஏன்னா ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பயங்கரமான ஒரு டார்ச்சராக இருக்கிறான், செத்து செத்து பொழைச்சிட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்துட்டு ரியல் கிடையாதுன்னு தான் நான் நம்புறேன். படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்கு, அது மட்டும் நல்லாவே தெரியுது. அதனால தான் இந்த படம் வந்துட்டு ஒரு கல்ட்டு படமாக மாறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க, யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் என்னங்கிறதெல்லாம் சொல்லுங்க. நம்ம வேற ஒரு ரெட்ரோ கிளாசிக்கில் சந்திக்கலாம்.